ஹாய், வெல்கம் பேக் டு ஷம்லாஸ் லைப்ரரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ரீடிங். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற புக்கு பார்த்தீங்கன்னா சிறுகதை தொகுப்பு வேல் அப்படின்ற புக்கு. பெருமாள் முருகன் எழுதின புக்கு. ரீசண்டாக வந்த புக்கு இது. அனிமல்ஸை பற்றி, விலங்குகளை பற்றி, அது மனித வாழ்க்கையோடு எப்படி இணைந்திருக்கு அப்படின்றத சொல்கிற கதைகள் தான் இந்த வேல் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 13 கதைகள் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 9 கதைகள் பார்த்தீங்கன்னா விலங்குகளை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்த 4 கதைகள் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய சுபாவங்கள், அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஒரு 4 கதைகள். ஸோ மொத்தம் 13 கதைகள் இதில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக அனிமல்ஸ் பற்றி அவர் சொல்லலை. லாஸ்ட்டு 4 கதைகள் மட்டும் நார்மல் மனிதர்களை பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காரு. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அனிமல்ஸை பற்றி சொல்கிறது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு பெருமாள் முருகனுடைய புக்கு ஏற்கனவே ஒரு நாவல் நான் படிச்சிருக்கேன். பூனாச்சி ஒரு வெள்ளாட்டின் கதை. அது ரொம்ப நான் ரசித்து படித்தேன். ஏன்னா எனக்கு அனிமல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆட்டோட கதை, அந்த கருப்பாட்டுக்குட்டியோட கதையை அவர் அழகாக சொல்லியிருப்பார். அதுங்களுக்கு ஏற்படக்கூடிய காதல், அந்த காதலில் ஏற்படக்கூடிய வருத்தம், அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்ற கதையெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. அது இங்கிலீஷ்லேயும் ட்ரான்ஸ்லேட் ஆகி நிறைய இங்கிலீஷில் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் தான் தமிழில் நான் வாங்கினேன். ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. நிறைய யூடியூபர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த அவருடைய ரைட்டிங் எல்லாமே. ஸோ இந்த புக்கை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கதைகள் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. 3 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒன்று வேல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மியாட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒற்றைக்குரல். இது 3மே நல்லா டச்சிங்காக இருந்துச்சு எனக்கு ரொம்ப. அந்த ஒற்றைக்குரல் இது கிடையாது, மிருகங்களை வச்சு கிடையாது. அது பார்த்திங்கன்னா ஒரு மனிதருக்கு இடையில ஏற்படக்கூடிய கசப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு கடினமான சூழலை சொல்லியிருப்பார் ஒற்றை குரலில். ஸோ இது ஒன்றா நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்னென்ன ஸ்டோரி அப்படின்றது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேல், இதுதான் அதோட தலைப்பே சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சிறுகதை. வேல் அப்படின்றது ஒரு நாய். அந்த நாய் வளர்க்குறாரு தமிழ் பேராசிரியர், அதாவது ஓய்வு பெற்ற பேராசிரியர். அவர் ஓய்வு பெற்றோன்னா அவங்க மகன்கள் அப்புறம் மகள் எல்லாம் சேர்ந்து அந்த நாய்க்குட்டியை கொண்டு அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த மாதிரி இனிமேலுக்கு பொழுது போகலை அப்படின்னாக்கா அது அந்த நாயை அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு விடுறாங்க. இவருக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்த வரைக்கும் அவருக்கு அந்த போரிங், அந்த மாதிரியான ரொம்ப வெறுமை இதெல்லாம் அவர் ஃபீல் பண்ணலை. ஆனால் அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறப்ப கரெக்டான பரிசாக அவங்க அவங்களுடைய பசங்க கொண்டு கொடுத்துட்றாங்க அந்த நாய்க்குட்டியை. இதோடு சேர்ந்து அவர் அவரோட வாழ்க்கை பயணம் போய்கிட்டே இருக்குது. அதோடு வாழ்ந்துக்கிட்டு அது வளர்கிற வரைக்கும், ஏன்னா நாயோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி, மனிதர்களை விட சீக்கிரமே நம்மளை விட்டு அது பிரிஞ்சிடும். அதனால் வளர்ந்துட்டு அது கடைசியில் அது மரணிச்சோன்னே இவருக்கு அதுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை தான் இந்த கதையில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி ஃபுல்லாக ஒரு லைஃபோடு அது ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்துச்சு, தனிமையை போக்குச்சு. அது ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்லி கடைசியாக அவர் என்ன பண்ணினார் அப்படின்ற ஸ்டோரி தான் இது வேல் அப்படின்றது. அனிமல்ஸை பற்றி சொன்னாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே வருத்தமான விஷயம். அதுங்களுக்கு லைஃப் ஸ்பேன் ரொம்ப, அதுங்களோட ஆயுட்காலம் கம்மி அப்படின்றது ரொம்ப வருத்தமான விஷயமே. இது முதல் கதை வேல் அப்படின்றது. அதுக்கு பேர் வேல் அவங்க வச்சுருக்காங்க, அதனால் அந்த வேல் அப்படின்ற தலைப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா மியாட்டின்ற கதை. இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது பூனையை பற்றி உள்ளது அப்படின்றது. இது பார்த்திங்கன்னா தொற்றுக்காலம், அதாவது கொரோனா சமயத்தில் பொது முடக்கம் ஏற்பட்ட போது, லாக்டவுன் ஏற்பட்ட போது அவங்க எல்லாமே அந்த குடும்பம், கணவன் மனைவி அப்புறம் குழந்தைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தப்ப, மகள், அவங்க எல்லாமே வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தப்ப என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த கதை. அப்போ ஒரு பூனை அவங்க வீட்டுக்குள்ளே வருது. இவன் மனைவி பார்த்திங்கன்னா ஒரு வேலை செஞ்சிட்ருக்கா, ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கணவரும் வேலை செஞ்சிட்ருக்கா. எல்லாருமே வீட்டிலேருந்து இப்போ பணி அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருந்தும் அந்த மனைவிக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. மகளுக்கு இது ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. அவள் ரூம்லேயே அடைஞ்சு கிடக்கிறா. அப்போ இந்த பூனை திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வருது, குட்டியாக வருது. அதை இப்போ எடுத்து வளர்க்குறாங்க. வளர்த்துட்டு அதுக்கப்புறமேலுக்கு என்ன ஆகுது, எல்லாருமே அது மேலே பாசத்தை கொட்டுறாங்க. அந்த பாசமே கடைசியில் அவங்களுக்கு வினையாக போயிடுது. அதில் 3 பேருக்கும் சண்டை
அது கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்றது தான் கதையே. இது கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு, நிறைய சிரிப்பு வந்துருச்சு அந்த கதையை பார்த்தோன்னே. ஆனால் கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்துச்சு. அதாவது ஒரு பொசசிவ்னஸ்னால வந்து அந்த ஒரு முடிவு நடந்துரும். ஸோ அந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. ஒற்றை குரல் அடுத்தது ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒற்றை குரல் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, யார் பக்கம் நான் கோவப்படுறதுன்னே எனக்கு தெரியலை. ஸோ எதிர்த்த வீட்டில் இருக்கிறாங்க. இங்கே வந்து இளம் அதாவது நடுத்தர வயது உள்ள ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்க வந்து வாடகை வீட்டில் இருக்காங்க. எதிர்த்த வீட்டில் வந்து ஒரு வயசான பாட்டி, 70க்கு மேலே இருக்கும் அந்த பாட்டிக்கு வயசு. அது வந்து சிட்டாட்டம் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருக்குன்றத இவ இங்கே இருந்து இந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி வந்து அந்த பொறாமையோட பார்த்துட்ருக்கா. மாடு வச்சு மாட்டுக்கு பால் கறந்து அதை பால் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இத்தனை வேலைகளையுமே அவள் நடமாடி செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவங்க முன்னாடி என்ன ஆயிருக்கும்னா, அவங்க 2 பேருக்கும் இடையில நல்ல ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பெரிய சண்டையாகி பிரிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமேக்கி இவ கண்ணு வந்து அந்த வீட்டிலே இருக்கிற அந்த பாட்டி என்ன செய்யுது, இது செய்யுது, அது செய்யுதுன்னு பொறாமையோட பார்த்துட்ருக்கா. இவளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வேலை செய்ய முடியல, உடம்பு வந்து ஒத்துழைக்கலை அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது அந்த பாட்டிக்கு. அப்போ எழுப்புற ஒரு குரல் தான் அந்த ஒற்றை குரல். அதை தான் அவங்க தலைப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்க சண்டை போட்டாக்கா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம். ஆனால் அதையே வேவு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு. அந்த ஒரு விஷயத்த வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்த்துட்டு இருந்தனால தான் என்னவோ இந்த சம்பவத்தை அவங்க பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ காப்பாற்ற போகிற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஸோ இதான் வந்து இந்த ஸ்டோரி ஒற்றை குரல். எல்லாமே ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்டோரிஸ். நல்லா வந்து அனிமல் லவ்வர் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ரசித்து இதை படிக்கலாம். இல்லை நார்மலாக பெருமாள் முருகனுடைய ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் இதை படிக்கலாம். ஸோ பெருமாள் முருகனை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர் தான், ஒரு ஆத்தர் தான். அவருடைய பூக்குழி அப்படின்ற புக்கு, பயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கு தான் வந்து புக்கர் ப்ரைஸ், இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்க்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு, லாங் லிஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. பட் ஆனால் அதுக்கு கிடைக்கல. ஜேசிபி ப்ரைஸ் வந்து எதுக்கு கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் பேர்டுக்கு கிடச்சிச்சு. ஆலாண்டா பச்சின்றதுக்கு தான் ஃபயர் பேர்டு, அதுக்கு தான் வந்து ஜேசிபி ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ வந்து அந்த புக்கர் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், பட் அது வந்து கிடைக்க முடிச்சது. இங்கிலீஷ் வேர்ஷன் தான், ட்ரான்ஸ்லேஷன் தான் வந்து பேசப்படுது. அதாவது மேக்ஸிமம் அவரோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் ஆல் ஓவர் த ஸ்டேட் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து அவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னொரு புக்கோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் புக் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Sharmila. Bye.